வணக்கம். இது பிராண்டி நியூஸ். நான் உங்கள் அருணா. 2026ஆம் ஆண்டின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தமிழ் தாய் வாழ்த்துடன் கோலாகலமாக தொடங்கியது. ஆனா அடுத்த சில நிமிடங்களிலேயே ஒரு ஹியூஜ் ஷாக். மரபுப்படி ஆளுநர் உரையை வாசிக்க வேண்டிய RN ரவி அவர்கள் உரையை வாசிக்காமல் பாதியிலேயே சபையை விட்டு வாக் அவுட் செய்திருக்கிறார். தமிழக வரலாற்றில் இது ஒரு அன்பிரசிடென்டட் ஈவென்ட். என்னதான் நடக்குது அங்கே? த சடன் எக்ஸிட். சபைக்கு வந்த ஆளுநர் ரவி சபாநாயகர் கொடுத்த உரையை வாசிக்க மறுத்துவிட்டார். த ரீசன், உரையில் இடம்பெற்றிருந்த சில வார்த்தைகள் மற்றும் திராவிட மாடல் தொடர்பான கருத்துக்களில் அவருக்கு உடன்பாடு இல்லை என தெரிகிறது. த புரொட்டெஸ்ட். ஆளுநர் வெளியேறும்போது ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து பலத்த புரொட்டெஸ்ட் கிளம்பியது. வாழ்க தமிழ்நாடு முழக்கங்களால் சட்டசபையே அதிர்ந்தது. த டெட்லாக். ஆளுநர் உரை இல்லாமலேயே கூட்டத்தொடர் தொடருமா அல்லது இந்த கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் அடுத்த லெவலுக்கு போகுமா? த ஹீட் இஸ் ஆன். நேஷனல் ஹெட்லைன்ஸ் மிக்ஸ். ஒரு பக்கம் மும்பை மேயரை தேர்ந்தெடுக்க லாட்டரி முறை தயாராகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சபரிமலை கோல்ட் கேஸ்ல EDவோட மெகா ரேட்ஸ் தொடருது. ஆனா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவோட ஃபோக்கஸும் தமிழக சட்டசபை மேல தான் இருக்கு. அ டைரக்ட் கிளாஷ் பிட்வீன் த கவர்னர் அண்ட் த கவர்மெண்ட். ஆளுநரின் இந்த அதிரடி முடிவுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்லப் போகிறார்? தமிழக அரசியலில் அடுத்த சில மணி நேரங்கள் சூப்பர் கிரிட்டிக்கல். ஒவ்வொரு லைவ் அப்டேட்டையும் மின்னல் வேகத்துல தெரிஞ்சுக்க எங்களோட ஸ்டே டியூன்ட். செய்திகளை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் அருணா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பை.